டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இன்பகரமான சிந்தனைகளுடன் கூடிய நாளாக அமைய இறைவன் நல்லூரானை வேண்டிக் கொண்டு, நல்லூர் பதியிலே எங்களுடைய சிவ பூமியுடைய அடையாளம், சிவ சித்தர்களுடைய பூமி, நல்லூரை சுற்றி சித்தர்கள் வாழ்ந்த அந்த பூமியிலே, நல்லூரை சுற்றி நல்லூரில் இருக்கின்ற மண் முழுவதுமே சிவலிங்கமாக இருக்கின்ற ஒரு புனிதமான சூழலிலே தமிழர்கள் நாங்களே எங்களுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு கவலைக்குரிய சூழல். ஆன்மீக உளவியல் அதிர்ந்து நிற்கின்றது. ஒரு உணவு கூடத்திலே அது இந்த மெச்ச உணவுகளை சமைத்து வழங்குகின்ற உணவு சாலை ஒன்று அங்கே நல்லூர் கோவில் சூழலிலே அமைக்கப்பட்டிருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், நாங்கள் யாரோ ஏதோ இனத்துவசம் அது என்றெல்லாம் சொல்கிறோம். எங்களை நாங்கள் அங்கீகரிக்க வேண்டும். எங்களுடைய மாநகர சபை வரலாற்று ரீதியாக பல தவறுகளை விட்டிருக்கிறது. நாங்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம். ஆக இதற்கு யார் அனுமதி கொடுத்தது? ஏன் இவ்வாறு போராட வேண்டி இருக்கிறது? சுவாமிமார்களும் பொதுமக்களும் இந்து மக்கள் மன துன்பத்தோடு இருக்கிறார்கள். பல விஷயங்களில் இஸ்லாமிய மக்கள் மன துன்பத்தோடு இருக்கிறார்கள். அந்த மன்னர் புத்தளம் பாதையை கூட துறக்காதவர்களாக கிறிஸ்தவ மக்கள் பல்வேறு துன்பத்தோடு இருக்கிறார்கள். இந்த துன்பத்தில் இருந்து நீங்குவதற்காக இறைவனை வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்களே துன்பங்களை ஏற்படுத்துகின்றவர்களாக மாறுகின்ற நிலை மாற்றப்பட வேண்டும். இதற்கான விழிப்புணர்வுகள் தேவை. ஊடகங்கள் விழிப்புணர்வுகளை செய்ய வேண்டும். மக்களுக்கு விழிப்புணர்வுகள் கொடுக்கணும். மக்கள் அந்த உணர்வு பூர்வமாக இருக்கிறார்கள். ஆக இந்த அதிகாரிகள், இந்த தூர நோக்கற்றவர்கள், அப்போ எமது தேசம் இப்பொழுதுதான் புலர்ந்து கொண்டு இருக்கிறது. யுத்தத்தின் மிக கொடூர வேதனையோடு அனுபவித்தவற்றை நாங்கள் அனுபவித்து இப்பொழுதுதான் மூச்சு விடுகிறோம். அப்ப இந்த மூச்சு விடுகின்ற பொழுது எங்களை நிம்மதியாக வாழ விட வேண்டும். ஆக நல்லூர் புனித சூழல், யாழ்ப்பாண சூழல், நாங்கள் யாழ்ப்பாணம், நல்லூர், இந்த பிரதேசம் எல்லாமே ஒரு ஆன்மீக சூழலாக, ஆன்மீக சுற்றுலா தலமாக நாங்கள் பல்வேறு செயற்திட்டங்களை படிப்படியாக மேற்கொண்டு வருகின்ற பொழுது எங்களை நாங்களே அபிவிருத்தி செய்ய விடாமல் தடுக்கின்ற நிலை, மிக ஒரு வேதனை தருகின்ற நிலை. உடனடியாக அதற்கான தீர்வுகளை குறித்த அதிகாரிகள் உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஒவ்வொருத்தர்கிட்ட போல் பாஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. காலத்தின் கடமை. அப்ப சில விடயங்கள் காலத்தின் கடமையாக இருக்கின்றன. இந்த பிரதேச மக்கள், இந்த பிரதேசத்தினுடைய வரலாறு, கலாச்சாரம், பண்பாடு, அதனூடாகத்தான் எங்களுடைய எதிர்கால இளைஞர்கள், யுவதிகள், அடுத்த சந்ததியிடம் இதை நாங்கள் கடத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த நேரத்திலேயே அடுத்த சந்ததிக்கு பாதகமான வழிகாட்டல்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது. இது ஒரு விடயம் இல்லை. இதை போல பல விடயங்கள் கல்வியிலே, சமூக சூழலிலே, சமூக நிறுவனங்கள், ஏழை மக்கள், இவ்வாறு பலர் பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து நாங்கள் இந்த எங்களுடைய கட்டுமானங்களை சீர் செய்வோம். அதற்கான வழிகாட்டல்களை மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம்.